உலகம்மை என்னங்க இன்னாம இந்த கேஸ்ட்டுன்னு படம் எடுத்து நிற்கிறாங்கன்னு நினச்சாக்கா பணம் இருக்கிறவன் இல்லாதவன் சிங்கிள் கேஸ்டாக இருந்தாலும் அந்த கேஸ்ட்லேயே நடக்கிற ப்ராப்ளம் பற்றி இந்த மூவியில் கிளியராக காமிச்சிருப்பாங்கோ. அது ஒரு பொண்ணு கேவலங்க. அவங்க கூப்பிட்டாங்கோ, அவங்களே சாரி கொடுத்தாங்கோ, அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்குற இடத்துல கூட்டின்னு போகிறதுக்கு கூட வந்த பாவத்துக்கு இவ்வளோ பெரிய குத்தமா? பார்க்குறீங்களா? பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா என்ன வேணா நடக்கலான்னு சொல்லிட்டு இந்த மூவில அப்ப நடந்தத காமிச்சிருக்காங்கோ. பட் இப்பயே கரண்ட் லைஃப்ல சில பல சீன்ஸ் ஒத்து போக தான் செய்யுது. பட் ஒரு வாட்டி ஹீரோனுக்காக வேணா டீசென்ட் வாட்சபிள் பார்க்கலாங்க. இவ்வளோதாங்க ஸ்டோரி வந்துட்டு. இதில் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் கொடுக்குறாங்க பாருங்க. ஹீரோனோட அப்பா செத்து போயிட்டா கூட அது இவங்க பண்ண டார்ச்சர். பட் அவங்க அதுலேயும் உன்னால தான் உன் வீம்புக்கு தான் செத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த அவரோட டெட் பாடி கூட அடக்கம் பண்ணாமல் பண்ணுறாங்க. லாஸ்ட்டில் யார் ஹெல்ப் பண்ணாங்க? வேறு ஜாதிக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க கூட போய் இது பண்ணலான்னு பார்த்தாக்கா ஏதோ ஆனால் அதுக்கும் வைக்கிறாங்க பாருங்கள் வெயிட்டு. நீ அவங்ககிட்டலாம் போகக்கூடாது, நீ அந்த ஜாதிக்கிட்ட போகக்கூடாது, உனக்கு நீ காலில் வெந்துரு, சில பல காணிக்க கொடுத்துரு எங்ககிட்ட, நீ அப்புறம் நாங்கள் மன்னிச்சு விட்டுடுறோம், ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க பாருங்க. செம்ம பார்க்குற நமக்கு ஆடியன்ஸ்க்கே புரியும். இந்த மாதிரி தாங்க இருக்காங்க இன்னானோ. ஸோ பார்த்து நடந்துக்கோங்க. நன்றி, வணக்கம்.